ஸோ நம்ம புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தின விசேஷம்னு சொல்லுவாங்க. ரெவலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடு. அத வந்து நம்ம பார்க்க போறோம். ಇಲ್ಲಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಪ್ರಕಟಣೆಯನ್ನ ತಿಳಿಸಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಪುಸ್ತಕ. ஸோ வசனத்துல நீங்க பாருங்க. த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துற ஒரு புஸ்தகம். ಅಲ್ಲಿ ಮೊದಲ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಕಟಣೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಪ್ರಕಟಿಸುವಂತ ಒಂದು ವಿಷಯಗಳು. ஸோ நம்ம நிறைய வாட்டி வெளிப்படுத்தல்னு சொல்லுவோம். யார பத்தி வெளிப்படுத்துது? இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்க போறோம். ಅನೇಕ ಸಾರಿ ನಾವು ಪ್ರಕಟಣೆ ಪ್ರಕಟಣೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ. ಇದು ಯಾರ ಕುರಿತಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಪ್ರಕಟಿಸುವಂತ ಒಂದು ವಾಕ್ಯಗಳು. ஸோ யோவான் அப்படின்ற இயேசு கிறிஸ்துவோட சீஷர் வந்து இது எழுதினாரு. ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಷ್ಯನಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಯೋಹಾನನು ಈ ಒಂದು ಪತ್ರಿಕೆಯನ್ನ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அவரை வந்து சிறைக்கு வந்து பத்மோ தீவு அப்படின்ற ஒரு தீவுக்கு வந்து அவரை ஒரு சிறை கைதியாக அவரை வந்து அனுப்பிட்டாங்க. ಅಲ್ಲಿ ಪದ್ಮೋಸ್ ಎಂಬತಕ್ಕಂತ ದ್ವೀಪದಲ್ಲಿ ಸೆರೆಯ ಮನೆಯ ಕೈದಿಯನ್ನಾಗಿ ಅವರನ್ನ ಅಲ್ಲಿ ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அவர்கிட்ட சில தர்சனங்கள் மூலியமாய் பேசுறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೆಲವು ದರ್ಶನಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಆತನೊಟ್ಟಿಗೆ ஸோ ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு புஸ்தகம். நிறைய பேர் வந்து விதவிதமா இத வந்து இதோட அர்த்தத்தை வந்து சொல்லுவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. ಇದು ಬಹಳ ಕಷ್ಟಕರವಾದಂತ ಒಂದು ಪುಸ್ತಕ. ಅನೇಕರು ವಿಧ ವಿಧವಾಗಿ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ ಇದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கிறது 2 மணி நேரம் தான். ஸோ நம்ம 22 அதிகாரத்தையும் நம்ம தியானிக்கணும். ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு எல்லாத்துக்கும் எல்லா சாப்டர்ஸும் ஒரு சாப்டரா நம்ம போறோம். எல்லாத்துக்கும் சாப்டர்ஸ்க்கும் ஒரு படங்கள் இருக்கும். ஸோ பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரியறதுக்கு. ಅಲ್ಲಿ 22 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ 2 ಗಂಟೆ ಒಳಗೆ ನಾವು ಮುಗಿಸಲ್ಪಡ್ತೀವಿ. ಒಂದೊಂದು ಅಧ್ಯಾಯಕ್ಕೂ ಕೂಡ ಒಂದು ಚಿತ್ರವಿರ್ತದೆ. ಆ ಒಂದು ಚಿತ್ರಗಳನ್ನ ನೀವು ಗಮನಿಸುವಾಗ ಅರ್ಥಗರ್ಭಿತವಾಗಿ ಅದು ನಿಮಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. சரியா? ஸோ இது எவ்வளவு சிம்பிளா சொல்ல முடியுமோ, எவ்வளோ புரியிற மாதிரி சொல்ல முடியுமோ, அத வந்து நாங்க பிரிப்பேர் பண்ணியிருக்கோம். ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಿಮಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗ್ತದೋ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಸಾಮಾನ್ಯವಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದನ್ನ ನಿಮಗೆ ಸಿದ್ಧಪಡಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. இதுல நிறைய நடுவுல வந்து உங்களுக்கு ஆந்தி கிறிஸ்துனா யாரு? 666 அப்படின்னா என்னது? எல்லாரும் அந்த மார்க்க பத்தி பேசுவாங்க. அதுனா என்ன அர்த்தம்? அதெல்லாம் பார்க்க போறோம் இன்னைக்கு. ಅಲ್ಲಿ ಅಂತ್ಯ ಕ್ರೈಸ್ತನು ಅಂತಂದ್ರೆ ಏನು, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 666 ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಒಂದು ಗುರುತು ಏನು ಎಂಬುದರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ತோம். ஸோ நிறைய பேருக்கு வெளிப்படுத்தின விசேஷனாலும் அந்தி கிறிஸ்து அந்த மார்க் 666 எல்லாரும் பயப்படுவாங்க. காலையில ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஐயோ அந்த 666 நம்பர் எங்க பார்த்தாலும் எனக்கு அப்படியே கண்ண மூடிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅನೇಕರು ಭಯಪಡ್ತಾರೆ. ಮುಂಜಾನೆ ಒಬ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, ಆ ಒಂದು 666 ಅನ್ನ ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಕೂಡ ನಾನು ಭಯದಿಂದ ಕಣ್ಣು ಮುಚ್ಕೊಳ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. சரி என்ன அர்த்தம் அப்படின்றத பார்ப்போம். ಅದರ ಅರ್ಥ ಏನೆಂಬುದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. சரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த புஸ்தகத்தை வந்து 4 விதமாய் 4 தர்சனங்கள் மெயின் தர்சனங்கள் வந்து யோவானுக்கு ஆண்டவர் வந்து காட்டுறார். ಅಲ್ಲಿ ಯೋಹಾನನಿಗೆ 4 ದರ್ಶನಗಳ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರಕಟಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ 4 தர்சனங்கள். அப்ப 4 இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் 4வது அதிகாரம் 17 21வது அதிகாரத்துல நான் ஆவியிலே எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அப்படின்னு எனக்கு ஆவியிலே நான் வந்து இதை காட்டினார் ஆண்டவர் ஒரு தர்சனமா காட்டினாரு அப்படின்னு வந்து 4 இடத்துல சொல்லுவாங்க. 4 தர்சனத்தையும் வந்து நம்ம பார்க்க போறோம். 2வது தர்சனம் வந்து 4வது அதிகாரத்துல இருந்து 16வது அதிகாரம் ரொம்ப பெருசு அந்த தர்சனம். ಅಲ್ಲಿ 4 ದರ್ಶನಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತೇವೆ. 1ನೇ ಅಧ್ಯಾಯ, 4ನೇ ಅಧ್ಯಾಯ, 17ನೇ ಅಧ್ಯಾಯ, 21ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅದರಲ್ಲೂ ಕೂಡ 2ನೇ ದರ್ಶನವನ್ನು ಗಮನಿಸಿದ್ರೆ ಬಹಳ ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು 4ರಿಂದ 16ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೆ ಅದನ್ನ ನಾವು ನೋಡುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. சரியா? சோ உங்களுக்கு ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கணும்னா ரெவலேஷன் புக்கை 4ஆ பிரிச்சுக்கலாம். ಮೊದಲ ದರ್ಶನ, 2வது ದರ್ಶನ, 3வது ದರ್ಶನ, 4வது ದರ್ಶನ. ಅಲ್ಲಿ ನೀವು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದಾಗಿದ್ದರೆ 4 ಭಾಗಗಳಾಗಿ ಮೊದಲ ದರ್ಶನ, 2ನೇ ದರ್ಶನ, 3ನೇ ಹಾಗೂ 4ನೇ ದರ್ಶನ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಭಾಗವನ್ನ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. முதலாவது தரிசனம் பாத்தீங்கன்னா பூமியில காணப்படுது. சபைகளுக்கு குறித்து சபைகளுக்கு சில காரியங்களை வந்து இயேசு கிறிஸ்து சொல்றார். ಅಲ್ಲಿ ಮೊದಲ ದರ್ಶನವನ್ನು ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುವಂತ ಸಭೆಗಳಿಗೆ ಈ ಒಂದು ದರ್ಶನವನ್ನ ಅಲ್ಲಿ ಬರಿತಾ ಇದ್ದಾನೆ. 7 சபைகளுக்கு இந்த புஸ்தகம் எழுதப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் யாருக்கு எழுதுச்சுன்னா நம்மளுக்கு இல்ல. இங்க 7 சபைகள் பேர் போட்டிருக்கு. முதல் அதிகாரம் 11வது வசனத்துல அந்த 7 சபைகளுக்கும் இந்த இது ஒரு தனி புக். இது ரெவலேஷன்ன்றது ஒரு தனி புக். அத வந்து நீங்க எல்லாருக்கும் பாஸ் பண்ணுங்க. எல்லா சர்ச்லயும் இத படிங்க அப்படின்னு சொன்னாரு. ಅಲ್ಲಿ ಮೊದಲ ಬಾರಿಗೆ 7 ಸಭೆಗಳಿಗೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಆ 7 ಸಭೆಗಳಿಗೆ ನೀವು ಓದಿ ಅದನ್ನೆಲ್ಲ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಂಚಲ್ಪಡ್ರಿ, ಸಾರಲ್ಪಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದೆ. சோ வெளிப்படுத்தின விசேஷம் அந்த நாட்களிலே 7 சபைகளுக்கு பிளஸ் தொடர்ந்து 2000 வருஷமா எல்லா சபைகளுக்கும் நம்மளுக்கும் வந்து இன்னைக்கு எழுதப்பட்டிருக்குது. ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಆ ಒಂದು ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ
ಆ 7 ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಭೆಗಳಿಗೆ ತದನಂತರದಲ್ಲಿ 2000 ವರ್ಷಗಳವರೆಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಭೆಗಳಿಗೆ ಇದು ಬರೆಯುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. சரி, அடுத்தது 4ல இருந்து 16 பாத்தீங்கன்னா பரலோகத்துல நடக்கிற சில காட்சிகளை பார்க்க போறோம். பரலோகத்துல ஒரு தரிசனத்துல பரலோகத்துல இதெல்லாம் நடக்குது. அங்க வந்து ஒரு சிம்மாசனம் இருக்கு, அங்க ஒரு புஸ்தகம் இருக்கு, அங்க நியாய தீர்ப்பு இருக்கு. பரலோகத்துல இருக்கிற தரிசனத்தை நம்ம ஒரு 4 to 16 4வது அதிகாரத்துல இருந்து 16வது அதிகாரம் பார்க்க போறோம். ಅಲ್ಲಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ 16ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೆ ನಾವೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಿಂಹಾಸನವಾಗಿರಬಹುದು, ಪುಸ್ತಕವಾಗಿರಬಹುದು, ಮಾತ್ರಲ್ಲದೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಹಾಗೂ ಪರಲೋಕದ ಕುರಿತಾಗಿ ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸುದೀರ್ಘವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತೇವೆ. அடுத்தது 17 18வது அதிகாரம் இன்னொரு தரிசனம் யோவானுக்கு வந்து ஆண்டவர் காட்டுறாரு. அது வந்து பாபிலோன் அப்படின்ற ஒரு காரியத்தை பாபிலோன் வந்து அது வந்து நியாய தீர்க்கப்படுது. பாபிலோன் விழுது. என்ன பாபிலோன்னா என்ன? அது மாதிரி ஒரு வனாந்திரத்துல நடக்குது இந்த காரியம். சோ அது வந்து 17 18வது அதிகாரத்துல பார்ப்போம். ಅಲ್ಲಿ 17 18ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಬಾಬಿಲೋನಿನ ಬೀಳುವಿಕೆ ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ನಡೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. ಅದು ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಅದರ ಒಂದು ವಿಷಯಗಳೇನೆಂಬುದಾಗಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. கடைசியாக 2 அதிகாரம் 21 22ல நம்ம பார்க்கிறோம். ஆக்சுவலா 19ல இருந்து இருக்கு. நான் தப்பா எழுதியிருக்கேன். 19ல இருந்து 22 வரைக்கும். அங்க வந்து ஒரு புதிய வானம், புதிய பூமி அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். 19ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ 22ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೆ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ನೂತನ ಭೂಮಿ ಆಕಾಶಗಳ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ஓகே. சரி, இப்போ நிறைய இது வந்து நான் வந்து நிறைய புஸ்தகங்களை படிச்சிருக்கிறேன். நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்து உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு. ಅನೇಕ ಪುಸ್ತಕಗಳನ್ನ ಅಧ್ಯಯನವನ್ನ ಮಾಡಿದ ನಂತರದಲ್ಲಿ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಬಂದು ಇದನ್ನ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. சோ இது வந்து பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தை சில பேர் சில வித்தியாசமா அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. அது அர்த்தத்தை புரிஞ்சுக்குவாங்க. சோ யாரோ ரைட் ராங் அப்படின்னு வந்து நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இல்ல. ಅನೇಕರು ಅನೇಕ ವಿಧವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದನ್ನ ವಿಮರ್ಶನೆ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿರಬಹುದು, ಅದರ ಒಂದು ಅರ್ಥವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ಯಾರು ಸರಿ ಯಾರು ತಪ್ಪು ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ನಾವು ಇಲ್ಲಿ ತಿಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. சோ பாருங்க, இங்க ஒரு 4 குரூப்பா ஜனங்க வந்து இந்த இத பாப்பாங்க. ಇದನ್ನ 4 ಗುಂಪುಗಳಾಗಿ ಜನಗಳು ಇದನ್ನ ಗಮನಿಸ್ತಾರೆ. பாருங்க, எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து 4 காரியங்கள் இருக்கு பாருங்க. ட்ரிபுலேஷன் அப்படின்னா உபத்திரவ காலம். ஒரு பயங்கரமான ஒரு உபத்திரவம் உலகத்துக்கு வரப்போகுது. உபத்திரவ காலம், இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை, 1000 வருஷம் அரசாட்சி, அப்புறம் கடைசி நியாய தீர்ப்பு. இந்த 4 காரியங்கள் காணப்படுது பாருங்க. ಅಲ್ಲಿ ಉಪದ್ರವಗಳಾಗಿರ್ಬೋದು, ಎರಡನೇ ಬರುವಿಕೆ, ಎರಡನೇ ಬರುವಿಕೆ, 1000 ವರ್ಷ 1000 ವರ್ಷದ ಆಳ್ವಿಕೆ, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಕೊನೆಯ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು. ನ್ಯಾಯ ತೀರ್ಪು, ಕೊನೆ ದಿವಸಗಳ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು. எல்லாரும் இதை நம்புறாங்க. எல்லாம் இந்த 4 குரூப் இருக்கிறவங்க நம்புறாங்க. ಇದನ್ನ 4 ಗುಂಪುಗಳು ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಕೂಡ ನಂಬ್ತಾರೆ. ஆனா என்னன்னா பாத்தீங்கன்னா, ஒருத்தர் எப்போ அது ஒண்ணு நடக்கும் அதை மட்டும் தான் அவங்க வந்து வேற வேற இடத்துல அது மாத்தி சொல்றாங்க. ಆದ್ರೆ ಇದು ಯಾವಾಗೆಲ್ಲ ನಡೀತದೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಬದಲಾಯಿಸಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಿರುಚಿ ಹೇಳುವಂತದನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. சோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க போஸ்ட் ட்ரிபுலேஷன் ஃபர்ஸ்ட் இது பார்க்க வேண்டாம், நம்ம செகண்ட் இது பார்ப்போம். ப்ரீ ட்ரிபுலேஷன் அப்படின்னா உபத்திரவத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் வந்து ரகசிய வருகையில ஜனங்களை சர்ச்சை எடுத்துக்குவாருன்னு சில பேர் நம்புறாங்க. ಕೆಲವರು ನಂಬ್ತಾರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಎರಡನೇ ಬರೋಣದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ರಹಸ್ಯವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಭೆಯನ್ನ ಎತ್ಕೊಳ್ಳಲ್ಪಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. சோ ரகசிய வருகை, ರಹಸ್ಯವಾದಂತ ಬರುವಿಕೆ, அப்புறம் உபத்திரவ காலம், 7 வருஷம் உபத்திரவ காலம், ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ 7 ವರ್ಷಗಳ ಉಪದ್ರವದ ಕಾಲ, அப்புறம் சபையோட இயேசு கிறிஸ்து வந்து 2வது வருகை வரும். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಸಭೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಸಭೆಯೊಡನೆ ಎರಡನೆಯ ಬರುವಿಕೆ ಬರಲ್ಪಡುತ್ತದೆ. அப்புறம் 1000 வருஷம் அரசாட்சி இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்வார். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ 1000 ವರ್ಷದ ಆಳ್ವಿಕೆಯನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಡೆಸಲ್ಪಡ್ತಾನೆ. அதுக்கப்புறம் கடைசி நியாய தீர்ப்பு. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ கடைய ದಿವಸಗಳ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು. இது பேர் வந்து இங்கிலீஷ்ல ப்ரீ ட்ரிபுலேஷன், ப்ரீ மில்லேனியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போட்டிருக்கேன், நீங்க புரிஞ்சுக்கலாம் பரவாயில்ல. பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியணும். நாளைக்கு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க ಆನ್ಸರ್ பண்ண தெரியணும். ಇದರ ಅರ್ಥವನ್ನು ನಾವು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಯಾಕಂದ್ರೆ ನಾಳಿನ ದಿವಸದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ನಿಮಗೆ ಕೇಳಿದ್ರೆ ಅದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಉಪಯೋಗವಾಗುತ್ತೆ. அடுத்தது வந்து 3வது வந்து பாருங்க, போஸ்ட் மில்லேனியலிசம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, பிரதர் எதுவும் இல்ல பிரதர், இப்பதான் உபத்திரவ காலம் நடந்துட்டு இருக்குது, இப்பதான் நடக்குது, 1000 வருஷம் அரசாட்சி நடக்கும், அப்புறம் 2வது வருகை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3வது வந்து போஸ்ட் மில்லேனியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ಪೋಸ್ಟ್ ಮಿಲಿನಿಸಂ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಇವಾಗ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಉಪದ್ರವಗಳ ಕಾಲಗಳಲ್ಲಿ ನಾವಿದ್ದೀವಿ, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ 1000 ವರ್ಷಗಳ ಆಳ್ವಿಕೆ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ತಿಳಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. சோ அந்த 1000 வருஷம் அரசாட்சி ஆனோன்னு இயேசு கிறிஸ்து வருவாரு. அதே நேரத்துல கடைசி நம்மளுக்கு வந்து நியாய தீர்ப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು 1000 ವರ್ಷಗಳ ಆಳ್ವಿಕೆ ನಂತರದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರ್ತಾನೆ, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಕಡೆಯ ದಿವಸಗಳ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಕೂಡ ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அடுத்தது பாருங்க, 4வது வந்து ஆமில்லேனியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமில்லேனியலிசம் என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரதர் இப்பமே சர்ச் என்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்பட்டாரோ அன்னைக்கே வந்து பிசாச வந்து ஆண்டவர் வந்து கெட்டிட்டாரு, கொஞ்சம் ஓரளவு கெட்டிட்டாரு. சோ அவங்க என்ன பண்றாங்க, சிம்பாலிக் அப்படின்னா இந்த
வெளிப்படுத்தின விசேஷத்துல நடக்கிறதெல்லாம் வந்துட்டு என்னதுன்னா ஒரு அடையாளமாக, இட்ஸ் நாட் லிட்ரல், அடையாளமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವ್ರೇನಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿದ ನಂತರದಿಂದ ಸೈತನನ ಹಂತವಾಗಿ ಕಟ್ಟು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಸಾಂಕೇತಿಕವಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಾಹಿತ್ಯಿಕವಾಗಿ ಅವ್ರನ್ನ ಅದನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ 2வது ஆட்கள் வந்து என்ன சொல்றாங்க, பிரதர் அப்படியே படிக்கணும், இதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்கும். இப்ப ஆல்ரெடி கொஞ்சம் நடந்துருச்சு. யாரு யோவான் காலத்துல சில காரியங்கள் நடந்துருச்சு, திருப்பி இன்னொரு வாட்டி நடக்கும் அப்படின்னு வந்து 2வது குரூப்காரங்க சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ಎರಡನೇ ಗುಂಪಿನವ್ರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅದು ನಡೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಈಗಾಗಲೇ ನಡೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಈಗ ಅದು ಕೊಂಚ ಕೊಂಚವಾಗಿ ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ನಡೆಯಲ್ಪಡ್ತದೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಎಂಬುದಾಗಿ, ಅವಾಗ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ. ಅವಾಗ ಪಾರ್ಷಲ್ ಆಗಿ ನಡೆದಿದೆ, ಇವಾಗ ಫುಲ್ ಆಗಿ ಫ್ಯೂಚರ್ ಅಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಹಾ. சோ 4வது வந்து நீங்க பாத்தீங்கன்னா 4வது குரூப் என்ன சொல்றாங்கன்னா, பிரதர் இதெல்லாம் எல்லாம் ஆல்ரெடி நடந்துட்டே இருக்குது, உபத்திரவ காலத்துல நம்ம இருக்கோம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. சோ இந்த 2வதும் 2nd 4th பொசிஷன் நான் அப்பப்போ கொஞ்சம் நான் விவரமா உங்களுக்கு சொல்லுவேன் போக போக. ಅಲ್ಲಿ 2 ಮತ್ತು 3ನೇ ಭಾಗವನ್ನ ಆಗಾಗ ಹೇಳ್ತಾ ಹೋಗೋದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಇದನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಹೋಗ್ತೇನೆ. சோ இதான் திருப்பி 2வது பாகத்தோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் இது. ಆ 2ನೇ ಭಾಗದ ಇನ್ನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಿವರಣಾತ್ಮಕವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ವಿಷಯ. சோ பாருங்க 7 இயர்ஸ் வந்து உபத்திரவ காலம் இருக்கு, 3.5 ரெண்டா வந்து பிரிச்சிருக்காங்க. ಅಲ್ಲಿ 7 ವರ್ಷಗಳ ಒಂದು ಉಪದ್ರವ ಕಾಲಗಳನ್ನ 3.5 ವರ್ಷದ ಎಂಬುದಾಗಿ 2 ಭಾಗವಾಗಿ ವಿಂಗಡಣೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஃபர்ஸ்ட் 3.5 இயர்ஸ் வந்து உபத்திரவ காலம், செகண்ட் 3.5 இயர்ஸ் வந்து மகா உபத்திரவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்றேன். ಅಲ್ಲಿ ಮೊದಲ 3 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಉಪದ್ರವಗಳ ಕಾಲ, ಅದಾದ ನಂತರ 3 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಮಹಾ ಉಪದ್ರವಗಳ ಕಾಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் இயேசு கிறிஸ்து வருவாரு, அப்புறம் 1000 வருஷ அரசாட்சி, அப்புறம் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರ್ತಾನೆ, 1000 ವರ್ಷಗಳ ಆಳ್ವಿಕೆ. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೊನೆ ದಿವಸಗಳ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು. சோ பிரதர் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ಇದೆಲ್ಲವನ್ನ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಬೇಕಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಬಹುದು. எல்லாத்தையும் லைட்டா தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. ಎಲ್ಲವನ್ನ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡ್ರೆ ಸಾಕು. இது நீங்க இந்த இதுல வந்து நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்களோ அது வந்து முக்கியம் இல்ல. ಇದರಲ್ಲಿ ನೀವು ಯಾವ ಹಂತದಲ್ಲಿ ಇದೀರಿ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಮುಖ್ಯ ಅಲ್ಲ. எதை நீங்க நம்புறீங்களோ அது முக்கியம் இல்ல. ಯಾವುದನ್ನ ನೀನು ನಂಬ್ತೀರ ಅದು ಮುಖ್ಯ ಅಲ್ಲ. இயேசு கிறிஸ்து திருப்பி வருவாரு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪುನಃ ಬರ್ತಾನೆ, நியாய தீர்ப்பு நடக்கும், ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ನಡೆಯಲ್ಪಡ್ತದೆ. எல்லாரும் ஆண்டவர் கூட நம்ம பரலோகத்துல நம்ம வாழ போறோம். அத வந்து எல்லாரும் 4 பேரும் நம்புறாங்க, அதுதான் முக்கியம். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ನಾವು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮೂಲಕವಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಿದ್ದಾರೆ, ಅದನ್ನ 4 ಗುಂಪುಗಳು ಕೂಡ ನಂಬಲ್ಪಡ್ತದೆ ಅಷ್ಟೇನೆ. சோ அதுதான் மெயின் முக்கியங்க. ಅದೇ ತುಂಬಾ எது ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. எப்ப நடக்கும்ன்றது ரொம்ப முக்கியம் இல்ல. ಯಾವುದು ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ನಡೀತದೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಮುಖ್ಯ ಅಲ್ಲ. சரியா? சரி, இப்ப நம்ம முதல் அதிகாரத்துல இருந்து 22வது அதிகாரத்தை குயிக்கா நம்ம பார்க்க போறோம். ಈಗ ಮೊದಲ ಅಧ್ಯಾಯದಿಂದ 22ನೇ ಅಧ್ಯಾಯಗಳ ಒಂದು ಕ್ವಿಕ್ ಆಗಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. சரியா? சோ ஃபர்ஸ்ட் அதிகாரம் எல்லாத்தையும் வந்து நான் படத்துல நான் வந்து காட்டிருக்கேன். சோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரியறதுக்கு. ஓகே. ಎಲ್ಲವನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಚಿತ್ರದಲ್ಲಿ ನಾನು ತೋರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ಇದು ನಿಮಗೆ ಬಹಳ ಉಪಯುಕ್ತವಾಗ್ತದೆ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ.